போஸ்ட்கார்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாதவன். இது உங்கள் அரசியல் களம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், திமுகவுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பல்லாவரம் தெருமுனை கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை குறித்து, தாவேகாவை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. நமக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. விஜய் சரியாக அரசியல் செய்யவில்லை என்பது மட்டும்தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. ஆனால் இவர் வழக்கத்திற்கு மாறாக விஜயை ரொம்ப விமர்சிக்கிறார். என்னவோ திமுக என்னமோ புனிதர் கட்சி மாதிரியும், திமுக என்னவோ மக்களுக்கு அப்படியே இந்த தமிழக மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொட்டி கொடுத்த மாதிரியும், விஜய் தான் இந்த இளைஞர்களை கெடுக்கிறாருன்ற மாதிரியும் பேசியிருப்பாரு. நான் கேட்கிறேன், உங்க தலைவர் பையன் உதயநிதி நடிக்கும் போது எப்படி நடிச்சாரு? அப்படியே சாராயம் குடிக்காம, சிகரெட் பிடிக்காம, பெண்கள் பின்னாடி சுத்தாம தான் நடிச்சாரா? இது கதிர்வேலன் காதல் படத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும். ஊரெல்லாம் முன்பின்னாலே அலைந்தாரா, உன்னோடு காதல் சொல்லு நயன்தாரான்னு இவரே மு க ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் பாடி ஆடி இருப்பாரு. அப்ப அதையெல்லாம் மட்டும் ஏற்கலாமா? ஒரு நடிகரை விமர்சனம் பண்றோம்னா, ஒரு நடிகரை விமர்சிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க கட்சியில இருக்கிற உதயநிதி யாரு? துணை முதல்வரா இருக்காரு, அவர் யாரு? அதை பத்தி பேசுவீங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு அரசியல் சரியா செய்யல, இல்ல மக்கள் கிட்ட அவருடைய கொள்கைகள் ஒரு கோட்பாடுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, இல்ல அந்த கொள்கைகள் சரியில்லைன்னா நீங்க பேசலாம். கிட்டத்தட்ட விஜயுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒன்றுதான். அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்கை முரண்பாடு? இதுல வேற சொல்றீங்க பாஜகவை தாவேகா விமர்சிக்கவில்லைன்றீங்க. முதல்ல விஜய் பேசுற ஒரு மீட்டிங்கையும் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும் பாஜக தான் தாவேகாவுடைய கொள்கை எதிரின்னு முதல் கூட்டத்திலே பேசினாரு. அப்புறம் எப்படி பாஜக விமர்சிக்கல? என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க? நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க காங்கிரஸ் கூட. அதனாலதான் கை நம்மளை விட்டு போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு உதயநிதி அவர்கள் பேசியிருப்பாரு. காங்கிரஸ் தாவேகா கூட போறதுக்கு தான் முயற்சி செய்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா. அதை நீங்க தான் தடுத்து வைக்கிறீங்க. நீங்க என்னமோ சொல்றீங்க, நல்லாட்சியா கொடுக்குறீங்க. உளுந்தூர்பேட்டை அருகையில தார் சாலை போடுறாங்க, கையில தார் சாலைகள்லாம் பேந்துகிட்டே வருது. நீங்க போடுற தார் சாலை அந்த லட்சணத்துல இருக்கு. நல்லாட்சி கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. இதுல வேற சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்புன்னு. என்ன பாதுகாப்பா இருந்துட்டீங்க இஸ்லாமியர்களுக்கு? இந்த பூச்சாண்டியை தான் தொடர்ச்சியா காட்டுறீங்க. வக்பு சொத்தை 1970 80கள்ல அபகரிச்சது கருணாநிதி தான். வேலூர்ல இருக்கக்கூடிய வக்பு சொத்தை ஹைதர் அலி என்பவருக்கு சொந்தமான சொத்து, அது வக்புக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அந்த சொத்தை அபகரிச்சது திரு கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இத போய் கேட்க போனா ஹைதர் அலி கேட்கட்டும், நான் அந்த இடத்தை தரேன், அந்த சொத்தை தரேன்னு பேசினவர் கருணாநிதி. எப்படி ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரோ, இந்துனா திருடன் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னாரோ, அதே பாஷையில தான் இங்கேயும் பேசியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு திமுக அரணாக செயல்பட்டு விட்டது. திருப்பரங்குன்றம் விஷயத்துல மத கலவரத்தை தூண்டினது திமுக. அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்பட்டீங்களா? இத்தனைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாம மச்சானா பழகின்னு இருக்கானுங்க. அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு விழாதோன்றதுனால குறுக்க புகுந்து நீங்க தான் குட்டி கலாட்டா வேலை பாக்குறீங்க. இதுல வேற வாய்க்கு நாங்க தான் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு, நாங்க தான் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? என்ன உங்களுடைய கட்சியில எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அமைச்சர் பதவியில பங்கு கொடுத்தீங்க, ஆட்சியில பங்கு கொடுத்தீங்க? எத்தனை பேர் மாவட்ட செயலராக இருக்காங்க? எதுவும் கிடையாது. சும்மா வாய்க்கினா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்பேன்னு சொல்லி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கா இல்லையா? இன்றளவு விடுவிச்சிங்களா? சட்டமன்றத்துல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்பேன்னு பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட்ல முகில் ரத்தோகியை வச்சு இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியே வரக்கூடாதுன்னு வாதாடினாரா இல்லையா? இதையெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் மூடி மறைக்கிறீங்களா? இதுவும் சொல்றீங்க விஜய் தான் நம்ம குடிய ப்ரமோட் பண்ணாரு, விஜய் தான் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினாரு, மது குடிச்சாரு, சிகரெட் பிடிச்சாருன்னு. இந்த விமர்சனத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைக்கலாம் விஜய் மேல. ஏன்னா சர்க்கார் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் போது இந்த படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு. இந்த புகைப்படம் இளைஞர் மத்தியில ஒரு தவறான எடுத்துக்காட்டா மாறும், அந்த போஸ்டர் நீக்கணும்னு சொல்லி சொன்னவர்
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். நீங்க சொன்னீங்களா? அந்த படம் தயாரிச்சது யாரு? சன் பிக்சர்ஸ். கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் திமுக சம்பந்தம் கிடையாதா? எல்லாம் உங்க கட்சிக்காரன், உங்க சொந்தக்காரன், திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க. அப்போ நீங்க சொல்றீங்க நீங்க விஜய் விமர்சிக்கிறீங்களா? இன்னைக்கு யாரு போதையில சிறுவர்களை பாழாக்குனது? திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தானே. கஞ்சா பொட்டலத்தோட 11வது படிக்கிற மாணவன் ஸ்கூலுக்கு போறான். அதுக்கு காரணம் யாரு? திமுக தானே. கஞ்சாவை ப்ரமோட் பண்ணது யாரு? திமுக. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில கிட்டத்தட்ட கைதிகளுக்கு மருத்துவம் பார்க்கிற அந்த மருத்துவமனை அருகையில கஞ்சா செடி 3 அடி வளர்ந்துருக்கு. இதை யாருமே கவனிக்கல. எப்படி கவனிக்காம இருந்திருப்பாங்க? திமுக காரனே கஞ்சா செடி வச்சு வளர்க்கறானான்ற சந்தேகம் மக்களுக்கு வருது. கோயில் நிலத்துல பூசாரி கஞ்சா செடி வளர்க்கிறாரு தமிழகத்துல. இது நடந்ததா இல்லையா? கஞ்சாவை பத்தி நீங்க பேசுறீங்க, போதையை பத்தி நீங்க பேசுறீங்க. இதே திருவள்ளூர்ல திருத்தணி பக்கத்துல கனகம்மா சத்திரம்ன்ற ஒரு இடத்துல பெண்களை, குறிப்பா மாணவிகளை, போதையில் இருக்கிற 2 சிறுவர்கள், பிரகாஷ் உள்ளிட்ட 2 சிறுவர்கள் மாணவிகள் கிட்ட தப்பா நடந்திருக்கான். ஏன் தப்பா நடந்தானா, அவன் மது போதையில இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாணவிகள் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கதறாங்க. அவங்க மேல இன்றளவும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த மாணவர்களுக்கு 2 சிறுவர்களுக்கு ஆதரவா கிட்டத்தட்ட ஒரு பெண்ணும் போராடுறாங்க, மதுமிதான்றவங்க. அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என்ன ஆட்சி நடத்துறீங்க நீ? இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா? இல்ல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இதுதானா? வீட்டுக்கு அதாவது கனகம்மா சத்திரம் அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு போகிறதுக்காக பேருந்து நிறுத்தத்துல காத்துட்டு இருக்காங்க. இந்த பிரகாஷ் என்ற சிறுவர்கள் கிட்டத்தட்ட 2 நபர்கள் மாணவி கிட்ட வேணும்னே வம்பு இழுக்கிறான், போதையில இருக்கிறான், பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறான். அதை எதிர்த்து கேட்ட மாணவிகளை அடிக்கிறான். அதுக்கு ஆதரவா இன்னொரு பெண் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, இந்த சிறுவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ண சொல்லி மாணவிகளும் மாணவிகளுடைய பெற்றோர்களும் ரோட்ல போராட்டம் பண்றாங்க. இன்னும் வழக்கு பதிவு செய்யல. காவல் நிலையத்துல அந்த சிறுவர்களை ராஜா மாதிரி ஃபேன் காத்துல உட்கார வச்சுட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகளை ரோட்ல நிறுத்தி கேள்வி கேட்கிறாங்க இந்த இன்ஸ்பெக்டருங்க, காவல் ஆய்வாளர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த மாணவிகள் சொல்றாங்க, நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த சிறுவர்கள் தான், நீங்க நடவடிக்கை எடுங்கன்றாங்க. ஏன் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணல? ஏன்னா அவர்கள் பின்னாடி எந்த திமுக காரன் இருக்கானோ, எந்த திமுக மாவட்ட செயலாளர் இருக்கானோ, எந்த திமுக எம்எல்ஏ இருக்கானோ, யார் அந்த சார்? கிட்டத்தட்ட அப்படிதானே போயிட்டு இருக்கு. இந்த காவல்துறைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்லாம காவல்துறையை ஏவல் துறையா பயன்படுத்துது திமுக. இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி இன்பதுரை அவர்கள் மாநிலங்களவையிலேயே சொன்னாரு. அதுக்கு நேத்து அவர் சொன்னதுக்கு உதாரணமா இன்றைக்கு இந்த சம்பவம் நடக்குதா இல்லையா? திமுக ஆட்சியில மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. 2 சிறுவர்கள் அட்ராசிட்டி பண்றானா அவன் கைய கால உடைக்க சொல்லாம காவல்துறை கிட்ட சொல்லி அவர்கள் மீது வழக்கு போடாம அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திமுக நபர் யார்? இந்த கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியில வருதுல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இவங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. விஜய விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய விமர்சிக்கிறதுக்கு இங்க நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. ஒரு பூங்கா கட்டினீங்களே ஆர்கே நகர்ல, அந்த பூங்காக்கு 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பூங்கா கட்டுறீங்க. அந்த பூங்கா சரியா இருக்கா? தரமற்று இருக்கு. அங்க இருக்கிற அந்த பள்ளி அந்த குழந்தைகள் விளையாடும் போது அங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள்லாம் கையோட வருது. கால் வச்சா படிக்கட்டு உடையுது. எப்படி 35 லட்சம் அந்த சாலையோர பூங்காக்கு செலவு பண்ணிருப்பீங்க? அதுல ஊழல். அதுல அந்த சின்ன பையன் சொல்றான் டிஎம்கேனா வேஸ்ட் அப்படின்றான். இது யாரும் சொல்லி கொடுத்து சொல்லல, அவனுக்கா தோணுது. எந்த குழந்தைகள் எடுத்தாலும் திமுகனா தீய சக்தி, திமுக தீய சக்தின்றான். எப்படி நீங்க நடத்துற ஆட்சி அந்த மாதிரி. அந்த பூங்காவை திறந்து வச்சீங்களா? பூங்கா திறந்தது கடந்த 29ஆம் தேதி, 29/1/2026. 4 நாள் 5 நாள் கூட ஆகல. அந்த பூங்கால தரமற்று இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குழந்தை விளையாடுனா கையோட அந்த இரும்பு கம்பிலாம் வருது, படிக்கட்டெல்லாம் உடையுது. இந்த லட்சணத்துல ஊழல் ஊழல் ஊழல்னு ஆட்சி நடத்துறீங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதையெல்லாம் சரி பண்ணாம தாமோ அன்பரசு சொல்றாரு நல்லாட்சி கொடுக்கிறாராம். திருப்பி 2026லயுமே திமுக வந்தா நாடு தாங்குமா? தமிழ்நாடு கிட்டத்தட்ட அமைதி பூங்காவா இருக்குது. அடிச்சுக்கிட்டு தான் சாகணும். இதுல இன்னொரு விஷயம், பத்திரிகையாளரை 4-5 நாட்களாக தொடர்ந்து
கிட்டத்தட்ட அடிச்சு கொன்னுகிட்டு இருக்கான். யாரு? திமுகவை சேர்ந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அந்த நபர் பழனியாண்டி, எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் இந்த நியூஸ் தமிழ் செய்தியாளரை தாக்குனதுக்கான காணொலி ஆதாரம் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கேமராவை எடுத்து கதிரவன் மண்டையில அடிக்கிறாரு அந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. இன்று அளவும் நாம் பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. அவருடைய மகன் விமலநாதன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்க சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்ல சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் அந்த குவாரியில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்க சொல்லி பழனியாண்டி மகன் விமலநாதன் கட்டளை இடுகிறார். அந்த வாய்ஸ் நோட்டும் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மீது ஒரு சட்ட நடவடிக்கை இன்றளவும் பாயலனா இங்க சட்டத்தின் ஆட்சியா நடக்குது? கிடையவே கிடையாது. இங்க காட்டாட்சி நடக்குது. கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யலாம், அதற்கு அனுமதி உண்டு. செய்தியாளர்களை அடிக்கலாம், ரவுடிசம் பண்ணலாம், குழந்தைகளை திருடலாம், குழந்தைங்களுடைய உறுப்பை திருடி விற்கிறாங்க. கிட்னி திருடி வித்த கூட்டம் தானே திமுக கூட்டம். நாமக்கல்ல பொதுமக்களுடைய கிட்னியை திருடி வித்து தான் ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கினா, கேட்டலாக் கார் வாங்கினா. இவன் மேலாம் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காத இந்த விடியா அரசாங்கம் திமுக கிட்டத்தட்ட யாரை விமர்சிக்குது? விஜய விமர்சிக்குது, அதிமுக விமர்சிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க தலைவர்களை விமர்சிக்குது. நீங்க ஒழுங்கா கட்சி நடத்தினா இங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க என்ன குறை சொல்ல போறாங்க? உன் ஆட்சியிலேயே ஒருத்தருக்கும் பாதுகாப்பு இல்ல, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கிட்டத்தட்ட பல்லு போன கிழவிலிருந்து பச்சிலம் குழந்தை வரைக்கும் ஒருத்தருக்கும் பாதுகாப்பு இல்ல. அதை பத்திலாம் உங்களுக்கு பேச துப்பு இல்ல. அதை அந்த பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சியை நடத்துற வக்கு இல்லாத திராணியற்ற இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட விஜய விமர்சிக்கிறது மூலமா என்ன பலன் அடைஞ்சிருவீங்க? இதுல தாமோ அன்பரசன் அவர்கள்லாம் மனசாட்சி இல்லாம போய் பேசுறாரு. என்ன நல்லாட்சி கொடுத்துட்டீங்க? உங்க தலைவர் பையன் மட்டும் என்ன அப்படியே காவிய தொடர்பான படத்தையா நடிச்சுட்டாப்புல? அவர் நடிச்ச படத்துல அவரு ஹீரோவா சந்தான ஹீரோவானே தெரியாது. அப்படி இருக்கும் போது உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சர் ஆகலாம், ஆனா விஜய் முதலமைச்சர் ஆக கூடாதா? ஆனா எங்களுக்கும் விஜய் மேல மாற்று கருத்து இருக்கு. ஆனா நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு விஜய் ஒன்னும் தரம் கெட்டவர் அல்ல. உங்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆட்சியில தரமா ஒரு கல்வி, ஒரு சுகாதாரம், ஒரு மருத்துவமனை, சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் விஜயை விமர்சிக்க எல்லளவும் உங்களுக்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை என்ற ஒரு ஆழமான கோரிக்கையுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.